இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இலங்கையில் வந்து தாய்லாந்துக்கு வந்திருக்கோம். தாய்லாந்தில் இருக்கிற ஒரு ரூம் புக் பண்ணி வந்திருக்கோம். அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்கோம். இதில் வேற சூட்கேஸ் எல்லாம் இருக்குது, பக்கத்தில் ஒரு சூட்கேஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மேல் மாடி ரூம் தான். அப்படி மாடி மாடியாக போகணும். அது மேலே போய் பார்ப்போம் எப்படி ரூம் இருக்குதாங்க. இதான் பார்க்குறீங்க, தாய்லாந்தில் இருக்கிற ரூமை பார்க்குறீங்க. நான் ரூம் புக் பண்ணி வந்திருக்கிறேன். முதல்ல ஒரு ரூமில் நின்ற நகல் அந்த ரூம் ஆக்கள் வெயிட் பண்ணி அவையில் வாரத்துக்காண்டி நான் அந்த ரூமை விட்டுட்டு இப்போ வேறு ரூம் வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கை கழுவக்கூடிய வசதிகள் இருக்குது. மற்றது பிளேட்டுகள், மற்றது இதில் சாப்பிடக்கூடிய இதில் சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதிகள் எல்லாமே இருக்குது. மற்றது இதில் அவன் மாதிரி மற்ற ஹீட்டர் எல்லாமே இருக்குது. வேறங்க இல்லை திங்ஸ் இது மரக்கறி எல்லாம் பட்டுறது. இந்தியாவில் பாத்ரூம் வண்டி இருக்குது. பாத்ரூம் எல்லாம் நல்ல இதாக க்ளீனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃப்ரிட்ஜ் வண்டி இருக்குது. ஃப்ரிட்ஜ் வசதி எல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜும் திறந்து பார்ப்போம். இதில் நாங்கள் மேலே டீ ஃப்ரிட்ஜ் மேலே கீழையும் திங்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது. பால்கள் எல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைனிங் டேபிள். இதுலேருந்து சாப்பிடலாம், சாப்பிடக்கூடிய வசதி, சாப்பாடு கொண்டாந்து இதை வச்சு சமைச்சு சாப்பிட்டு இது சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இங்கால சும்மா அந்த அலுமாரி மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஃபா செட்டுகள் இருக்குது. மற்றது பலூன் எல்லாம் கட்டி பறங்கக்கூடியது. ஏசி எல்லாம் புக் இருக்குது. இங்கால டிவிஎல் பார்க்கலாம். பாருங்க, டிவியெல்லாம் பார்க்கக்கூடிய வசதி எல்லாம் இருக்குது. வேறு இதில் காண்டிவன் வியூஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காண்டிவன் வியூஸை நீங்கள் பார்க்கலாம். காண்டிவன் வியூஸ் சேனலை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே மாடி கொண்டு இருக்குது. மேலே வந்தோன்னா மேலே மாடி போவோம். அப்படிங்கிறது பாருங்க, அப்படியே மாடி மேலே போகுது. 2வது மாடி போகுது பாருங்க. 2வது மாடியில் இது பாத்ரூம். மற்ற இந்தியாவில் ரூம் இருக்குது. இது ரூம். இதுலேயும் ஏசி எல்லாம் இருக்குது பாருங்க. ஏசி ரூம். மாடியால் வந்தோடனே பாருங்க, இப்படி எங்கால பெரிய ஒரு மாடிகள் எல்லாம் பாருங்க. வீட்டுக்கு அங்கால மாடி வீடுகள் தான் கூட. எங்கால வாகனங்கள் போய் கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சாப்பாட்டு கடை கீழே இங்கே பக்கத்தில் சாப்பாட்டு கடை தரங்க. இதுதான் சாப்பாட்டு கடையில் வேறு. இது 24 மணித்தேலாம் திறந்து இருக்கும். மற்ற இந்த களவுகள் ஒன்றும் போகாது. நல்ல எல்லாம் கமரா, சிசிடிவி கமரா போட்டிருக்கு. ஒரு பயப்படாமல் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இந்த பெங்களூரில் இருக்கின்ற இந்த ரூம் காணப்பட வேண்டியிருக்கிறது. இஞ்சாலையும் மாடிகள் வீடுகள், இஞ்சாலையும் வீடுகள் ரூம் இருக்குது. இஞ்சால பாருங்க. இதுலேயும் ஏசிகள் எல்லாம் இருக்குது. அந்த ரூம்களை பார்த்துருங்க எப்படி இருக்காண்டு. அப்படி தொடர்ச்சியாக அந்த இடங்கள் எப்படி சுற்றி உங்களை சுற்றி இடங்கள் எப்படி இருக்குது, தாய்லாந்து அப்படி இருக்குது, அப்படி ஒவ்வொரு இடங்களையும் உங்களை சுற்றி காட்ட போகிறோம். இன்றைய தினம் அந்த நான் இலங்கையிலேருந்து வந்து அந்த ரூமை காட்டியிருக்கிறோம். எப்படி இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.